ஹாய் எவ்ரிவன். மெஷ் அனாலிசிஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இது ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் E1 E2 அப்படின்றது சோர்ஸ். ஸோ லார்ஜர் லைன்ங்கிறது பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி, ஸ்மாலர் லைன்ங்கிறது நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி. அதுக்கப்புறம் R1 R2 R3ங்கிறது ரெசிஸ்டர்ஸ். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, ஹவு மெனி பாக்ஸஸ் இருக்குன்னு பார்க்கணும். க்ளோஸ்டு பாக்ஸஸ். அப்போ 2 இருக்குது. அப்போ 2 லூப்னு சொல்லலாம், இல்லைனா 2 மெஷ்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து 2 கரண்ட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. இந்த கரண்ட் நேம் என்னன்னா அசியூம்டு கரண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, I1 அண்ட் I2. ஸோ ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா அசியூம்டு கரண்ட்டுடைய டைரக்ஷன் மார்க் பண்ணும். ஸோ இது கிளாக் வைஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே. ஸோ இந்த மாதிரி போடாமல் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். சேம் இதை அப்படியே சர்க்கியூட் மேலே போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்துட்டு இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ட்ராவல் ஆகி ஸோ R3ல இப்படி வந்து திரும்பவும் இதே ஏரோ மார்க் வந்துட்டு E1க்கு இப்படி வருது. சிமிலர்லி I2லையும் இதே மாதிரி கிளாக் வைஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்துட்டு சேம் அப்படியே பேரலாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல வந்து இந்த ஏரோ மார்க்குக்கு என்டர் ஆகுச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டருக்குள்ள அங்கே ப்ளஸ், எங்கே லீவ் ஆகுதோ அங்கே மைனஸ். ஸோ அதே தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். R1ல ப்ளஸ் மைனஸ், R3ல I1 கரண்ட்னால ப்ளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் பேட்டரியில் அதோட டெர்மினல் என்னவோ அதுதான் எழுதணும். அதனால லார்ஜர் லைன் வந்து ப்ளஸ், ஸ்மாலர் லைன் வந்து நெகட்டிவ். இங்கே வந்து அசியூம்டு கரண்ட் வச்சு போடக்கூடாது. நெக்ஸ்ட் லூப் 2ல பாருங்க, இதுலேயும் I2ன்ற கரண்ட் என்டர் ஆகக்கூடிய அந்த R2ல வந்து ப்ளஸ், லீவ் ஆகக்கூடியது மைனஸ். அதே மாதிரி இங்கே பேட்டரிக்கு அப்படியே தான் போட்டுக்கணும், அதோடைய டெர்மினலே ப்ளஸ் மைனஸ். அது அப்படியே ட்ராவல் ஆகி R3க்கு இங்கே என்டர் ஆகும்போது இந்த எண்டில் ப்ளஸ், இங்கே மைனஸ். இங்கே நம்ம நோட் பண்ணலாம், R3ல வந்து I1ஓட டைரக்ஷனும் I2வும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது I1 ப்ளஸ்னா I2 மைனஸாக இருக்கும், I2 ப்ளஸ் ஆனா I1 மைனஸ் ஆகிருக்கும் அப்படின்றது. ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 4ல என்ன பண்ணா, KVL அப்ளை பண்ணும் ஈச் லூப்க்கு. ஸோ இந்த லூப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, KVL அப்ளை பண்ணுறதுனா நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ், இந்த வோல்டேஜ், இந்த வோல்டேஜ், இது எல்லாமே சம் பண்ணால் எனக்கு 0. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ ஓகே E1 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாருங்கள், எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடியதும் தெரியாது. ஸோ அதோட வோல்டேஜ் எல்லாம் சம் பண்ணி நான் 0 அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே நான் வோல்டேஜ் சைன் போடும்போது +2 மைனஸ் இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும்போது -V, ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகும்போது -V, -2 ப்ளஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் V அப்படின்றத நான் ரைட் பண்ணணும். ஸோ இதில் நான் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு லூப்க்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1 +2 மைனஸ் போகுது. அப்போ என்ன பண்ணும், மைனஸ் ட்ராப். ஸோ மைனஸ் இன் தட் இஸ் R1 I1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே R3க்கு வரேன். R3க்கு வரும்போது 2 கரண்ட் இருக்கு, I1ம் I2 இருக்கு. ஃபர்ஸ்ட் I1 எப்படி இருக்கு, +2 மைனஸ் தான் போகுது, அதனால -I1 R3. அதுக்கு ஆப்போசிட்டை நீங்க அப்படியே போட்டுருங்க, I2 கரண்ட். இங்க I1 மைனஸ்னா I2 ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் I2 R3. நான் 2 கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ரெசிஸ்டர்ல இங்க மெஷ்ல நம்ம ரெண்டையுமே தான் கன்சிடர் பண்ணோம். இதே KCL நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் இப்படியே ட்ராவல் ஆகி இந்த எண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு -2 ப்ளஸ் தான் இருக்கு. இந்த ட்ராவல், இந்த பிங்க் கலர் டாட் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேசிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எந்த டைரக்ஷனில் நான் ட்ரேஸ் பண்ணேனோ அதே டைரக்ஷனில் வந்து தான் நான் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ இந்த சோர்ஸை பார்க்கும்போது -2 ப்ளஸ் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் டைரக்ஷன். அப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் தான், வோல்டேஜ் ரைஸ் தான், அதனால தான் +E1 அப்படின்னு போட்டுட்டு =0 போட்டுட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணுவேன். இதே லூப் 2ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே பிங்க் டாட்ல நான் ஸ்டார்ட் பண்ணி R2 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு, +2 மைனஸ் போகுது. அப்போ எப்படி எழுதணும், I2 இன்டூ R2ல -I2 R2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகி வரும்போது +2 மைனஸ் தான் E2 இருக்கு, அப்போ -E2 போடுறேன். அப்படியே ட்ராவல் ஆகி நான் இந்த எண்ட் R3க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் 2 கரண்ட் இருக்கு. இங்கே நான் I2 வச்சு தான் ட்ரேஸ் பண்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா +2 மைனஸ் போகுது, அப்போ -I2 R3. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா +I1 R3 போட்டு =0 போட்டுங்க. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த 2 ஈக்குவேஷனையுமே நான் சால்வ் பண்ணும். ஏன்னா எனக்கு வந்து கொஸ்டின்ல வந்து R1 R2 R3 E1 E2ஓட வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் 1 and 2 சால்விங் மெத்தடாலஜி போட்டிங்கன்னா எனக்கு I1 I2 கிடைச்சிரும். தேங்க்யூ.